தாய் முதல் தாரம் வரைக்கும் ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் அவர்களினுடைய வாழ்வில் நிகழ்ந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் இருவரும் காந்தம் போல ரசிகர்களை ஈர்த்தவங்க. இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, தான் முன்னணி நடிகர் அப்படின்ற கர்வம் எதுவுமே இல்லாமல் எளிமையோட மக்களோட மக்களாக இருந்தது தான். அதிலும் விஜயகாந்த் ஒரு படி முன்னேறி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற சமத்துவத்தோட அணுகியது தான் அவரை நிஜ வாழ்க்கையிலையும் தலைவராக உயர செஞ்சது. தமிழ் சினிமாவில் எதிரி இல்லாமல் எல்லோரையும் அன்போட அரவணைத்து போகக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் எளிமையின் இலக்கணமாக விளங்கக்கூடிய ரஜினி. இருவருக்கும் திரையிலும் திரையை தாண்டியும் பல ஒற்றுமைகள் இருந்திருக்கு. குழந்தை பருவத்திலேயே தாயின் அரவணைப்பை இழந்து சகோதரர்களின் பாசத்தில் வளர்க்கப்பட்ட இருவருமே சினிமாவிற்காக பார்த்தோன்னா ரொம்பவே காந்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சிவாஜி ராவ் ரஜினிகாந்தாகவும் விஜயராஜ் விஜயகாந்தாகவும் மாறியிருக்கிறாரு. இப்போ இந்த விஷயங்கள் தான் பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ரஜினிகாந்திற்கு ஒரு முரட்டு காலை என்றால் விஜயகாந்திற்கு கோவில் காளையாம். இருவரும் ஒரே மாதிரியான கதையம்சம் கொண்ட இருவேறு படங்களில் நடித்து அதை ஹிட்டு கொடுத்தாங்க. இதுபோல ரஜினிகாந்த் அன்னை ஒரு ஆலயம், தர்ம யுத்தம், நல்லவனுக்கு நல்லவன், தர்மதுரை, தாய் வீடு, புதுக்கவிதை போன்ற படங்களில் நடித்தார். அதே போல விஜயகாந்த் அன்னை என் தெய்வம், தர்ம தேவதை, நல்லவன், ராஜதுரை, தாய்மொழி, புதுயுகம் போன்ற படங்கள்ல நடிச்சார். இருவரின் வாழ்க்கை துணைவியின் பெயரும் லதா அப்படின்னு முடிவது தான். ஆச்சரியத்தின் உச்சம். ஆமா, ரஜினி அவர்களுடைய மனைவியின் பெயர் லதா. விஜயகாந்தின் துணைவியாரோ பிரேமலதா. ரஜினி மற்றும் விஜயகாந்த் இருவருக்கும் திரையில் ஆரோக்கியமான போட்டி தான் இருந்துச்சு. விஜயகாந்த் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் கால் பதிக்க எண்ணிய போது விஜய் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அன்போட எச்சரிக்கையும் செய்தாரு ரஜினி. சினிமாவில் ரஜினிக்கு இணையாக சாதனைகள் புரிந்ததுடன் புகழின் உச்சியில் இருக்கும் போதே தன்னம்பிக்கையுடன் அரசியலிலும் கால் பதித்து சாதனை புரிந்தார் விஜயகாந்த் அப்படின்றதே மறுக்க முடியாத உண்மை. இப்படி பல ஒற்றுமைகள் இருவருக்கும் இடையே இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இரண்டு காந்துகளை பற்றியும்ன்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.